புதுக்கோட்டை அருகே கருவில் இருந்த சிசுவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறிந்து கருக்கலைப்பு செய்தபோது கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறும் சட்டவிரோத செயல் நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. மஞ்சு விடுதி பகுதியைச் சேர்ந்த கலைமணி என்கிற பெண்ணுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ள நிலையில் 3ஆவதாக உருவான கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிய அந்த மருத்துவமனையை நாடியுள்ளனர். கருவில் இருப்பது பெண் சிசு என கண்டறிந்து கூறியதோடு கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்றால் கூடுதலாக 10,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும், பிறகு வந்தால் அதிக தொகை செலுத்த வேண்டியதிருக்கும் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். கணவர் வேலைக்காக வெளியூர் சென்றதால் முதலில் தயங்கிய கலைமணி பின்னர் கருக்கலைப்பு செய்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் கருக்கலைப்பு செய்தபோது கலைமணி இன்று உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து கலைமணியின் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவரை கைது செய்ய வேண்டும் என கூறியும் மருத்துவமனைக்கு சீல் வைக்க கோரியும் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கலைமணியின் தாயார் தவமணி கூறுகையில், டாக்டர் வரல சார், டாக்டர் வரல. டாக்டர் வந்து என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டா எடுத்திருந்தா என் பொண்ணு இப்படி ஆயிருக்காது. அவர் சொன்னார், என்னை அழைச்சி சக்கரை பிரதர் கூட இருக்கு, அது என்னென்ன நடந்துச்சு என்னன்னு என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும். 2ஆம் நேரத்தில் போனவளுக்கு அவங்க தானே சார் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பார்க்கவே இல்லை, டாக்டர் வரல. பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சுந்தர், உயிரிழந்த பெண்ணின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதா? மருத்துவமனை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். இறந்த கலைமணியின் உடல் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் நாளை அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர், அரசு அலுவலர்கள் ஆகியோர் உறுதியளித்ததன் பேரில் தற்போது சாலை மறியல் போராட்டமானது கைவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் நாளைக்கு அந்த விசாரணை முடிந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அந்த பெண்ணின் உடல் வாங்கப்படும் என்று தற்போது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பிரியா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.